Decode the world unfiltered. 3 பேருடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த சட்டத்தின் மூலமா அனுமதி கொடுக்கப்படும். மூன்று மரபணு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு வரப்பிரசாதமாக கருதப்பட்டாலும் அதனை சுற்றி சில எத்திக்கல் கேள்விகளும் முன்வைக்கப்படுது. பிரிட்டன்ல 3 பேருடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி குழந்தைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த குழந்தைகள் பரம்பரை நோய்களுக்கு ஆளாகாமல் பிறக்கின்றன அப்படிங்கிறது தான் செய்தி. அது பற்றி தான் இன்னைக்கு நாம டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் ஒன்றை நிறைவேற்றுறாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, 3 பேருடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த சட்டத்தின் மூலமா அனுமதி கொடுக்கப்படுது. பிரிட்டன்ல சுந்தர்லாண்ட் அப்படின்ற பகுதியை சார்ந்த ஷரோன் பெர்னாடி அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு அடுத்தடுத்து 7 குழந்தைகளை இழந்து கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. பிறக்கக்கூடிய 7 குழந்தைகளும் உயிரிழக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டிசீஸ், அதுக்கு ஒரு நோய் தான் காரணமாக இருக்குது. அந்த நோயோட பேர் மைட்டோகாண்ட்ரியல் அப்படிங்கிற அந்த நோயினால் அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியோ அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. அவற்றினுடைய சொந்த டிஎன்ஏவை கொண்டிருக்கக்கூடியவையாக இருக்கும். இவை செல்லுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது ஏடிபின்னு சொல்லப்படக்கூடிய அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை உற்பத்தி செய்வதனால செல்லோட பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில். இந்த மைட்டோகாண்ட்ரியா சரியான ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாத போது அல்லது அதன் பிற முக்கிய செயல்பாடுகளில் குறைபாடு ஏற்படும் போது அதை மைட்டோகாண்ட்ரியா பாதிப்பு அல்லது மைட்டோகாண்ட்ரியல் செயலிழப்பு அப்படின்னு மருத்துவ உலகம் அழைக்குது. அதாவது மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இந்த மைட்டோகாண்ட்ரியா பாதிப்புகள் உடலில் எந்த உறுப்புகளையும் பாதிக்கலாங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஏன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களிலும் எனர்ஜி தேவையாக இருக்குது. அதிக எனர்ஜி தேவைப்படக்கூடிய உறுப்புகள் அதிக பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியதாக மாறுது. இந்த எனர்ஜி பற்றாக்குறையால் தசை பலவீனம் மற்றும் சோர்வு ஏற்படும். தசைகளுக்கு போதுமான எனர்ஜி கிடைக்காததுனால பலவீனம், சோர்வு, தசை வலி, அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்ய இயலாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மூளைக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுவதனால மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்பு பல நரம்பியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுது. வளர்ச்சி தாமதங்கள், கற்றல் குறைபாடுகள், அறிவாற்றல் குறைபாடுகள், வலிப்பு, பக்கவாதம் அப்படின்னு பல சிக்கல்களை இது ஏற்படுத்துது. சமநிலை இழப்பை ஏற்படுத்துது. அல்சைமர், ஒற்றை தலைவலி இதெல்லாமும் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இருதய தசைகளுக்கு எனர்ஜி மிகவும் அவசியம் அப்படிங்கிற இடத்துல இந்த மைட்டோகாண்ட்ரியா பாதிப்பினால இருதய தசை நோய், இருதய துடிப்பு குறைபாடுகள் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. கல்லீரல் செயலிழப்பில் தொடங்கி சிறுநீரக பாதிப்புகள், பார்வை இழப்பு, கண்ணசைவுகள் குறைபாடு, கண்ணிமை சுருங்குதல் அப்படின்னு பல பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது மட்டும் இல்லை, கேட்கும் திறன் இழக்கிறது, விழுங்குவதில் சிரமம் ஏற்படுறது, நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது, வளர்ச்சியில் குறைபாடு அப்படின்னு எண்ணற்ற நோய்களுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா குறைபாடுங்கிறது தான் அடித்தளமாக அமைகிறது. இந்த மைட்டோகாண்ட்ரியா செயல்படும் போது என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் ரியாக்டிவ் இனங்கள் அப்படிங்கிறது, அது என்ன சொல்லலாம்னா ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ், ஆர்ஓஎஸ் அப்படின்றாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த நச்சு பொருட்கள் உருவாகின்றன. இது சரியாக வேலை செய்யாத போது இந்த ஆர்ஓஎஸ் உற்பத்தி அதிகரித்து செல்கள், டிஎன்ஏ, அது மட்டும் இல்லை புரதங்களையும் சேதப்படுத்தக்கூடியதாக மாறுது. இது பலவிதமான நோய்கள் மற்றும் வயதான அறிகுறிகளுக்கு பங்களிப்பை செலுத்தக்கூடியதாகவும் மாறுது. இது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த அல்லது தேவையற்ற செல்களை அழிக்க உதவக்கூடிய திட்டமிடப்பட்ட செல் மரணத்தில் மைட்டோகாண்ட்ரியா ஒரு மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸாக இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாகவும் இருக்குது. உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா பாதிப்பினால் இந்த செயல்முறை சீர்குலைந்து செல்கள் அதிகமாக இறந்து நரம்பு சிதைவு நோய்கள் ஏற்படலாம் அல்லது இறக்காமல் உயிர்ப்புடன் இருந்து புற்றுநோயை ஏற்படுத்தலாம். இப்படி பல சிக்கல்களை இது உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய உண்மைகள். இப்படி மனிதனுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துவது தான் மைட்டோகாண்ட்ரியா குறைபாடு. உலகத்தில் மொத்த குழந்தை பிறப்பில், அதாவது 5000 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா குறைபாடு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் மிகப்பெரிய அவதியுறக்கூடிய ஒரு சூழல் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த சிக்கல் சென்று சேர்கிறது. மனிதர்கள் மற்றும் பெரும்பாலான
பாலூட்டிகளில் தாயிடமிருந்து மட்டுமே மைட்டோகாண்ட்ரியாவினுடைய மரபுரிமை அப்படிங்கிறது போகக்கூடியதாக இருக்குது. அது அடுத்தடுத்த வழிமுறைகளில் செல்லக்கூடியதாக இருக்குது. இந்த நிகழ்வு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவின் தாய் வழி மரபுரிமை அப்படின்னு அழைக்கப்படுது. இதனால தான் பெண்கள் மட்டுமே மைட்டோகாண்ட்ரியல் மாறுபாடுகளை தங்கள் குழந்தைகளுக்கு கடத்த முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது. இந்த நோயினால் 7 குழந்தைகளை இழந்த ஷரோன் பெர்னார்டியின் துயரங்களுக்கு தீர்வு காண மருத்துவ நிபுணர்களுடைய மூளையில் உதித்தது தான் இந்த 3 பேருடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி குழந்தைகளை உருவாக்குவது அப்படிங்கிற திட்டம். அது என்ன 3 பேருடைய டிஎன்ஏ அப்படிங்கிற கேள்வி எழலாம். தந்தையினுடைய விந்தணு, தாயினுடைய ஒரு கருமுட்டை, அதே போல் கொடையாளர் ஒருவருடைய மற்றொரு முட்டை அப்படின்னு 3ஐயும் இணைத்து ஒரு குழந்தையை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இந்த தொழில்நுட்பம் 2 பெற்றோருடைய டிஎன்ஏவையும் தானம் செய்யக்கூடிய பெண்ணுடைய ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாவையும் இணைக்கும் செயற்கை கருத்தரிப்பு. இதுதான் இந்த நடைமுறை. அது பிரிட்டனில் இப்போ சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பெற்றோருடைய குறைபாடுள்ள மைட்டோகாண்ட்ரியாவை நீக்கிட்டு டோனருடைய மைட்டோகாண்ட்ரியா கருமுட்டையில் வைக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோருடைய சார்பு கருக்கள் பதப்படுத்தப்படும், டோனருடைய சார்பு கருக்கள் நீக்கப்படும். இப்போ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, டோனருடைய சார்பு கருக்கள் நீக்கப்படுறதுனால அவருடைய எந்த குணாதிசயங்களும் குழந்தைகளுக்கு வராது, பெருமளவுக்கு வராது. 3 மரபணுக்களை கொண்டு உருவாக்கப்படும் குழந்தைகள் தாய் மற்றும் தந்தையினுடைய மரபணுக்களை பெரும்பாலும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. 2வது பெண்ணுடைய, அதாவது இந்த டோனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 0.1% மரபணு மட்டும்தான் குழந்தைகளுக்கு கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 0.1% மரபணு இந்த டோனருடைய மரபணுவாக இருக்கிறது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். இந்த முறைக்கு 3DNA சைல்டு அப்படிங்கிற ஒரு சொல் பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. குழந்தையினுடைய 99.9% மரபணு பெற்றோரிடமிருந்து தான் பெறப்படுகிறதுனாலும் கூட இது அப்படி அழைக்கப்படுது. 3 மரபணு குழந்தைகளுக்கு பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா 2015ஆம் ஆண்டே அனுமதி கொடுத்துச்சுனாலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதலாக குழந்தை பெற்றவர்கள் ஒரு ஜோர்டானிய தம்பதி. 2016ஆம் ஆண்டு அவர்கள் அமெரிக்க மருத்துவருடைய முயற்சியினால் முதல் முறையாக இந்த 3 மரபணு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். மைட்டோகாண்ட்ரியல் நோயான லீ சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அந்த சிண்ட்ரோம் காரணமாக ஜோர்டானிய தம்பதியினர் 2 குழந்தைகளை அடுத்தடுத்து இழந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க 3 மரபணுக்களை வைத்து இந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இந்த லீ சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, மூளை, முதுகுத்தண்டு மற்றும் பார்வை நரம்பை உள்ளடக்கிய மத்திய நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இந்த லீ சிண்ட்ரோமுக்கு தற்போதைய நிலையில் நிரந்தர சிகிச்சை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. விட்டமின் B1 போன்ற சப்ளிமெண்ட்டுகள், வலிப்பு எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பிற துணை சிகிச்சைகள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சிகிச்சை அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதற்கும் நோயாளியுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மட்டுமே இவை உதவுகின்றன. இப்போ லீ சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 3 வயதுக்குள்ளாகவே மரணத்தை தழுவிவிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் இருக்குது. அதனால தான் இந்த 3 மரபணு அப்படிங்கிற பிரிட்டனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு விரும்பிய ஜோர்டானிய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்க மருத்துவ நிபுணரான ஜானுடைய உதவியை நாடுறாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் காரணமாக மெக்சிகோவில் இந்த 3 மரபணு குழந்தையை உருவாக்க முயற்சி எடுக்கப்பட்டுச்சு. பிரிட்டனுடைய தொழில்நுட்பம் வெற்றியடைந்த போது ஜோர்டானிய தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் லீ சிண்ட்ரோம் அறிகுறிகள் இல்லாமல் இருப்பதாகவும் கூறப்படுது. இப்போது பிரிட்டனில் 8 குழந்தைகள் இது மாதிரி 3 மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிறந்துள்ளதாக ஒரு செய்தி தெரிவிக்குது. அதாவது 3 மரபணுக்களை பயன்படுத்தி குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது. இதில் 5 குழந்தைகள் குறைபாடு இல்லாத மைட்டோகாண்ட்ரியா பெற்றுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்ற 3 குழந்தைகளுக்கு இரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளில் 5 முதல் 20% வரை இந்த மைட்டோகாண்ட்ரியா குறைபாடுங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 மரபணு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு வரப்பிரசாதமாக கருதப்பட்டாலும் அதனை சுற்றி சில எத்திக்கல் கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. முதல்ல அப்படி ஒரு கேள்வி என்ன வைக்கிறாங்க, என்ன விவாதம் நடக்குதுன்னா, ஜெர்ம்லைன் மாற்றம் இது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஜெர்ம்லைன் மாற்றமாகவே கருதப்படுது. இந்த மரபணு மாற்றங்கள் மரபுரிமையாக இருக்கின்றன. அதாவது அவை ஒரு தனிநபருடைய அனைத்து எதிர்கால தலைமுறையினருக்கும் கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. இந்த தொழில்நுட்பம் டிசைனர் பேபிஸை உருவாக்க வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கவலையையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனாலும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை மாற்றும் தொழில்நுட்பத்தை கையாளும் மருத்துவர்கள் கடுமையான நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்த மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க.
3 நபர்களிடமிருந்து மரபணு பெற்ற குழந்தைக்கு டோனருடைய பங்களிப்பு மிக குறைவாக இருந்தாலும் உளவியல் மற்றும் சமூக தாக்கங்கள் குறித்தும் விவாதங்கள் எழுந்தபடி தான் இருக்கின்றன. ஆரம்ப கால முடிவுகள் நம்பிக்கைக்குரியவை அப்படின்னாலும் கூட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவுடைய பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை முழுமையாக மதிப்பிடுவதற்கு பிற்கால வாழ்க்கையில் எதிர்பாராத உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதை உறுதி செய்வதற்கும் நீண்டகால செயல்முறை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரழிவு தரக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் இந்த தொழில்நுட்பம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் பார்க்குறாங்க. பெற்றோர்கள், தாய் தந்தை 2 பேருடையது, அதே போல் டோனர், இந்த 3 பேருடைய மரபணுவிலிருந்தும் ஒரு குழந்தை உருவாகிறது, இந்த குழந்தை பிறக்கிறது, மண்ணுக்கு வருகிறது. அப்படிங்கும்போது 99.9% மரபணு பெற்றோருடையதாக தான் இருக்குது. டோனருடையது 0.1% அப்படி தான் அவங்களுடைய மரபணு கடத்தப்படுதுனாலும் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், அது மனதளவில் அல்லது உளவியல் ரீதியாக என்ன தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள். ஆனாலும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இப்போ ஒரு 5000ல் ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த பாதிப்பும் இல்லாமல் குழந்தைகளை உருவாக்குவது அப்படிங்கிறதுக்கான திட்டத்தோடு தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. பிரிட்டனில் இது வந்து சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.